வந்து மெரினா பீச் வந்திருக்கோம். சினிமாவில் யார் இப்போ வளர்ச்சி அதிகமாக இருக்கா, எந்த நடிகர் அதிகமாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ சினிமாவில் வந்து இப்போ நடிகர் நிறைய பேர் வளர்ந்து வராங்க. இப்போ அதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் முதல்ல வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருந்தார். அதுக்கு வந்து ரஜினி கமல், இப்போ விஜய் அஜித், அந்த மாதிரி இப்போ விஜய் சேதுபதி ப்ளஸ் சிவகார்த்திகேயன்றாங்க. இந்த 2 பேர் காம்போவில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதியா இல்லை சிவகார்த்திகேயனா? சிவகார்த்திகேயன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் நடிப்புலாம் எப்படி இருக்குது, அவரோட கேரக்டர் எப்படி, அவர் எப்படி நடிக்கிறாரு? அவர் நடிப்பு வந்து விவசாயத்தை பற்றியே நடிக்கிறாரு. எந்த படம் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி? ராஜ்கிரா வச்சு சீமராஜா அந்த படம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சினிமாவில் வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் வந்து காம்பவுண்ட்றாங்க. 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. இதில் 2 பேரில் யார் வந்து வளர்ச்சி ரொம்ப அதிகமாக, படம் எவ்வளோ வெற்றிகரமாக ஓடுது, எந்த ஆக்டர் நல்லா ஓடுது, உங்களுக்கு அதில் எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் இல்லையா? விஜய் சேதுபதின்றீங்க. விஜய் சேதுபதி வந்து எதனால் பிடிக்கும்? இல்லை, அவர் ஆக்டிங்கு நல்லா இருக்கும். சூதுகோபம் படத்தில் இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் நல்லா. இப்போ 2019 எந்த மாதிரி படம் தான் நல்லா இருக்கும்? ஒரு அரசியல், ஒரு சென்டிமெண்ட்டு, இல்லை ஒரு காமெடி, இல்லை ஒரு அடிதடி, இல்லை எந்த மாதிரி எடுக்கணும்? இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்தால் பார்ப்பேன். அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகே, அவரோட சேர்ந்து எந்த ஹீரோயின் நடித்தா நல்லாயிருக்கும், எந்த ஹீரோயினோட நடித்தா நல்லா இருக்கும்? இல்லை ஹீரோயின்ட்டு இல்லை, அவர் ஆக்சுவலாக அவரோட ஆட்டிடியூடு எப்போவுமே செம்மையாக இருக்கும். அவர் சூஸ் பண்ணுற அந்த ஸ்டோரியும் பயங்கரமாக இருக்கும். அப்படின்ற போது அவங்களுக்கு ஹீரோயின் வந்து இவங்க தான் அப்படின்னு இல்லை, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹீரோயினும் வரலாம். மற்றபடி வேறு என்ன சொல்லணும்னா பக்கா செட்டில்மெண்ட். சிவகார்த்திகேயனும் பிடிக்காது, அவரோட ஸ்டோரி ஆக்டிங் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து விஜய் டிவிலேருந்து வளர்ந்து வந்தவர், அவருக்கே பீப்புள்ஸ் அதிகமாக லைக் பண்ண முடியாது. லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது பெட்ரு. ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. ஓகேங்களா, அதான் ரீசனை ஒழிஞ்சு. ஆனால் அவரும் வந்து இல்லை அந்தளவுக்கு கம்பேர் பண்ணால் நடிக்க முடியாது. அவரும் அது மாதிரி நல்ல ஸ்டோரி சூஸ் பண்ணாருன்னா இன்னும். இப்போ கழித்து எந்த மூவி பார்த்துருக்கீங்க விஜய் சேதுபதியோட மூவியில்? விஜய் சேதுபதி பேட்டை பார்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் தான் வந்தாலும் செம்மையாக இருக்கும் அந்த மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து அடுத்த படம் வந்து சூப்பர் டீலக்ஸ்னு வரப்போகுதுன்றாங்க லேடி கெட்டப்பில். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை ஆக்சுவலாக அதை பற்றி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை, நான் பார்த்தது இல்லை. பட் அவர் அதான் சொல்கிறேனே, அவர் சூஸ் பண்ணுற ஸ்டோரி எப்போவுமே பக்காவாக இருக்கும். அதை வச்சு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க. ஓகே, தேங்க்யூ. சினிமாவில் வந்து விஜய் சேதுபதியும் வந்து சிவகார்த்திகேயனும் காம்போவில் வந்து 2 பேர் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. இதில் யாரோட மூவி, எந்த மூவி நல்லா இருக்குது, எந்த மூவி பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது உங்களோட கருத்து சொல்லுங்கள். சேதுபதி எதனால் பிடிக்கும், என்ன மாதிரி அவரோட மூவிலாம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் எந்த மாதிரி நடிச்சிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு? அவர் எப்படி நடிச்சாலும் கெத்தாக இருக்குண்ணா. அது ஒரு நல்லா இருக்குது, வித்தியாசமாக. எந்த இது வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வளர்ந்து வராங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா நடிக்கிறாரு, அதனால் நிறைய பேர் ஃபேன்ஸ் வளர்ந்து வராங்க, அவ்வளோதான். உங்களுக்கு யாருக்கும் சிவகார்த்திகேயன் பற்றி இல்லை விஜய் சேதுபதி தான் பிடிக்கும்? எல்லாம் விஜய் சேதுபதி ஃபேன்ஸா? விஜய் சேதுபதி தான் பிடிக்கும். ஆனால் விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துலையும் ஒரு விதமான கேரக்டர்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பேட்டை 25th மூவி சீதகாளி, அந்த படத்தில் ஒரு 30 மினிட்ஸ் தான் படத்தில் வராரு. அந்த 30 மினிட்ஸுமே அவ்வளோ பீக்கில் ஆக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பீக்கில் ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதான் விஜய் சேதுபதி டாப்பில் வந்துட்டுருக்காரு. மற்றபடி சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவன் தனி அவர் சாரி அந்த மரியாதையிலே தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு சரி. இப்போ 2019 எந்த மூவி தான் நீங்கள் பார்ப்பீங்க? இப்போ அதே மாதிரி விஜய் சேதுபதி பிடிக்குன்றீங்க. இப்போ அதே மாதிரி அந்த டைமில் வந்து அஜித்தோ இல்லை வந்து ரஜினியோ இல்லை விஜயோ அந்த மாதிரி கமல் அந்த மாதிரி படம் தான் எந்த நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் தான். நீங்கள் நான் இதுவும் பார்க்க மாட்டேன். இந்த படம் படத்துக்கே பார்க்க மாட்டீங்க?
வர ஏதாவது படம் பார்ப்பேண்ணா. ஓகே ஓகே. விஜய் சேதுபதி படமா இல்லை சிவகார்த்திகேயன் படமா, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய் சேதுபதி தான் தெளிவா. ஓகே. எந்த மூவி பிடிக்கும்? விஜய் சேதுபதியில் விக்ரம் வேதா செம்ம கெத்து, செம்ம மாசு, செம்ம என்ட்ரி, பயங்கரமான பீஸ் அவர். ஃபஸ்ட்டு மூவிலேருந்து ஃபஸ்ட்டில் மூவி எப்படி இருந்துச்சு? இல்லை இந்த மூவிலாம் இப்போ வர மூவிலாம் ஃபஸ்ட்டு மூவிலாம் ஒரு லைட்டாக டல்லாக வந்து தெளிவா. இப்போ வர மூவி எல்லாமே செம்ம கெத்து. விஜய் சேதுபதினாலே செம்ம சீனு, செம்ம ஆக்டு. அவர் அப்படி நடந்து வந்தாலே, ஸ்க்ரீனில் நடந்து வந்தாலே செம்ம சவுண்ட். அவருக்கு வந்து அடுத்த படம் வந்து 2019 வந்து காதல் ஸ்டோரி வச்சா நல்லா இருக்குமா, இல்லை ஆக்டிங்கா, இல்லை வந்து ஒரு ரவுடி கெட்டப்பு, இல்லை எது நல்லா இருக்கும்? அவர் ரவுடி கெட்டப்புனாலும் சரி, ஆக்ஷன் சீன்னாலும் சரி, முக்கியமாக மெயினாக ரொமான்ஸ் தான் பயங்கரம் பண்ணுவார். செம்ம சீனு. அவர்லாம் நடிப்புலாம் சொல்லி தரவே தேவையில்ல, அப்படி நடந்து அப்படி சும்மா கேஷுவலாக நடிச்சிட்டு போயிடுவார். செம்ம கெத்தா. இப்போ பேனர்லாம் வைக்கிறாங்க, பெரிய பெரிய லெவலில் எதை பண்ணுறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? வைக்கலாம் இல்லையா, எவனுக்கும் அந்த டம்மி பீஸ்லாம் வைக்கிறானுங்க. நம்ம தலைவர் வைக்கிறது தப்பே கிடையாது. விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் இல்லை, விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் ரொம்ப பிடிக்கும், செம்ம சீனாக பிடிக்கும். நம்ம வந்து விக்ரம் ஃபேனு, ஆனால் விஜய் சேதுபதினா செம்ம சீனு, செம்ம ஆக்டு. சான்ஸ் இல்லை, மற்றவங்களாம் சொல்லி கொடுத்து நடிக்கிற மாதிரி இருக்கும். தலைவர் அப்படியே கேஷுவலாக நடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் சிவகார்த்திகேயன் பிடிக்கும் இல்லைங்களா, ஆனால் விஜய் சேதுபதி பிடிக்கும். எதனால உங்கள் சிவகார்த்திகேயன் வந்து கம்மியாக பிடிக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கும் உங்களுக்கு? எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு 60% பிடிக்கும். ஆனால் காமெடி பண்ணுவார், அந்த மான் கராத்தே படத்தில் காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி சீன் பிடிக்கும். ஆனால் விஜய் சேதுபதி வந்து கெத்து தான் எப்பவுமே. அவர் நடந்து வந்தாலே கெத்து தான். அவர் பார்த்தாலே கெத்து தான். இப்போ அவர் வந்து திடீர்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு இல்லை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எக்ஸப்ட் எப்படி இருக்கும்? என்னவா நீங்கள் எது பார்ப்பீங்க? அன்எக்செப்டடாக இருக்கும் ரொம்ப. ஆனால் வேந்துருவேன் பக்கத்தில் நின்று கட்டி பிடிச்சிருவோம், போயிட்டு கட்டி பிடிச்சி கேஸ் கொடுத்துருவோம். வேறு பேட்டி எடுத்துனேன். இப்போ யாரை எடுக்கலாம்? யாராவது ஒருத்தர் மாட்டினா வெயிட்டாக எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துனுக்கிறேன். யாரை கிடைக்கணும் எனக்கே தெரியலையே ப்ரோ. அங்கே பாருங்க, அந்த வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் எடுக்கலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா. அவர் எடுக்கலாமா? வாங்க 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 போகலாம் போகலாம் வாங்க போகலாம். ப்ரோ ப்ரோ நீங்களா? ஆமாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் சேனல்லேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. நான் பேட்டியிலலாம் வந்தேன். சொல்லுங்க ப்ரோ. பீச் காலேஜ் பார்க் போக சுற்றினா பரவாயில்ல, பீச் போக ப்ரோ அண்ணனை பற்றி தான் ப்ரோ இருக்கலாம் வந்தேன். ஓ மக்கள் சேவை விஜய் சேதுபதி புல்லட் வீக்னஸ் காஞ்சிபுரம் மாவட்டம். ஐயோ வேற லெவல் நீங்க. அண்ணனோட ரசிகன் அவ்வளோதான். ஐயோ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க ப்ரோ? நான் பேட்டி எடுக்க வந்தேன் ப்ரோ. சரி ப்ரோ, அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணி எடுக்கலாம்னு ஆசையோட இருக்கேன். அப்படியே வரலாமா ப்ரோ? எதுக்கு தேவையில்லாத விளம்பரம் ப்ரோ? எடுக்கிறேன் ப்ரோ. நம்ம கூட வந்து மக்கள் சேவகன் விஜய் சேதுபதியோட காஞ்சிபுரம் மாவட்டத்தை வேறு புல்லட் ஆர் விக்னேஷ் வந்து அவர் கூட நம்ம இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இப்போ மக்கள் விஜய் சேதுபதி அண்ணன் பற்றி அவர் என்ன சொல்லுவார், எது சொல்லுவார், எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து நிறையா பேனரு நிறையா வைக்கிறாரு. அண்ணனை பற்றி நிறையா ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய வீடியோலாம் போடுறாரு. அண்ணனை நேரில் போய் பார்க்குறாரு. நம்மளே பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. அந்தந்த படம் வந்தால் பேனர்லாம் நிறைய அதிகமாக வைக்கிறாரு. அவரை பற்றி என்ன சொல்லுவாருன்னு கொஞ்சம் நம்ம கேட்கலாம். சொல்லுங்கள் அவரை பற்றி. இல்லை, அண்ணனை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஊருக்கே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் என்ன சொல்கிறது, ஆனால் அவர் கூடவே இருக்க விஜய் சேதுபதி வந்து நீங்கள் வளர்ச்சி வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலையும் வந்து பேனர் அதிகமாக வைக்கிறீங்க. நீங்கள் எப்படி வந்து அண்ணன் விஜய் சேதுபதி வந்து எப்படி நீங்கள் வந்து பேனரை முதல்ல வச்சிங்க? எப்படி வளர்ச்சி உங்களோட வளர்ச்சி எப்படி அண்ணனை பார்த்தீங்க? அண்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகுனீங்க? என்ன ஏது அந்த வளர்ச்சிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஜஸ்ட்டு ஒரு எனக்கு அண்ணனை மோஸ்ட்லி பிடிக்கும். நான் சொல்ல அண்ணனை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியுன்றதோட சினிமாவில் பார்த்து மற்ற ரசிகர் மேலே தெரிஞ்சு அவரோட குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்து அவர் நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகனை நானும் ஒருத்தன், அவ்வளோதான். மற்றபடி அண்ணனை நேசிக்கிறதுக்கு மாசு இது எல்லாத்தையும் எதுவுமே பார்த்து வரல. அவர் பழகிற விதம், அவர் பேசுகிற விதம், நான் அவர் வந்து படத்தில் பார்த்ததோட நேரில் பார்க்கும்போது அதே பாணியில் இருந்தாரே தவிர மற்ற நடிகனும் வித்தியாசம். ஓகேங்க, இப்போ அதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அதெல்லாம் ஓகே, நீங்கள் உங்களோட வளர்ச்சி ஓகே, அதெல்லாம் வந்து கீப்பிட்டப்பு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எப்படிங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தாலே ஆகுனீங்க? எதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க? இல்லை இதை வந்து நான் ஒரு போஸ்டிங்காக பார்க்கல, ஒரு சேவையாக தான் பார்க்குறேன்.
சரி ஓகே, சேவையாகவே சொல்லுங்கள். எப்படி உங்கள் ஆக மொத்தத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி நீங்கள் உள்ளே நுழைஞ்சி எப்படி வந்தீங்க? நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் அண்ணன் நான் மன்றத்துக்கு இணையும் போது அண்ணன் வந்து மன்றம் ஓப்பன் பண்ணுற மன்றம்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது தான் நான் அண்ணனை பார்க்க போனேன். நானும் அகில இந்திய நிர்வாகி, இப்போத்தி அகில இந்திய அகில இந்திய செயலராக இருக்கிற குமாரன் அவர் வந்து விழுப்புரம் மாவட்ட தலைவராக இருந்தார். நானும் அவர் தான் முதல்ல அண்ணனை பார்க்க போயிருந்தோம். அப்போ பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன், ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும், அண்ணனுக்கு பேனர் வைக்கணும் அப்படின்னு ஒரு அன்பை வெளிப்படுத்தினாலே அதோட அடுத்த கட்டம்னு பார்த்தா ரசிகர் மன்றம் தான். அதனால அதை வந்து சூஸ் பண்ணி அதில் அண்ணனை இது பண்ணணுன்றது தான் நான் வந்து பொறுப்பை ஏம் பண்ணி அவங்க வரல. ஜஸ்ட்டு எல்லோரும் நசீனாக பார்க்குறேன், நானும் ரசிகர் மன்றத்தில் ஜாயின் பண்ணுறேன்னா பார்த்தா அதுக்கப்புறம் தான் அந்த பொறுப்பு பசங்க இவ்வளோ இத்தனை பேரோட ரசிகர் மன்றம். அண்ணன் வந்து நடித்த படத்திலே வந்து எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? காதலும் கடந்து போகும். அதில் அண்ணனோட கெட்டப் எப்படி இருந்துச்சு, அண்ணனோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? அண்ணனோட நடிப்பை பற்றி நான் சொல்லவே தேவையே இல்லையே, ஊருக்கே தெரியுமே. இல்லைங்க, உங்களோட சைலன்ஸ் சொல்லுங்கள். ஒரு 4-5 வார்த்தை சொல்லுங்களேன். அண்ணனை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அண்ணனை பற்றி 4 வார்த்தை சொல்லணும்னா நல்ல மனிதர் அப்படின்ற ஒரே வார்த்தையில். அண்ணனுக்கு ஒரு 4 வேர்டு வந்து ஏதோ பேர் பேனர்லாம் போடுறாங்க. அந்த 4 வார்த்தை என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரசிகனை ரசிக்கும் தலைவன், அது ஊருக்கே தெரியுமே. ஊருக்கே தெரியும், ரசிகனை ரசிக்கும் தலைவா. ஆமாம். ஓகே, இது அடுத்த படம் 2019 வந்து எப்படி நடிக்கணும், இல்லை எந்த மாதிரி பேஸில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஒரு காதலா, ஒரு ஆக்டிங்கா, இல்லை ஒரு வந்து ஃபைட்டிங் மூவி மாதிரியா, இல்லை வந்து ஒரு அரசியல் மூவி மாதிரியா, இல்லை ஒரு விவசாயம் பற்றியா, எந்த மாதிரி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நீங்கள் ஒரு மக்கள் செல்வனா, ஒரு ரசிகனா, ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம், நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள், எந்த மாதிரி நடித்தா நல்லா இருக்குன்னு. நீங்கள் சொன்ன எல்லா பாணிலையும் இந்த வாட்டி இந்த இயரில் வந்து அண்ணனுக்கு எல்லா படம் அந்த ஒரு நீங்கள் சொல்ல சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு கிராம சப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வருஷத்துக்கான வரப்போகிற படத்தோட வரிசை தான் நீங்கள் சொன்னது எல்லாமே. நானும் மற்ற என்ன சொல்கிறது, எந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஹிட்டாக இருக்குது, 100 நாள் ஓடி இருக்குது, அதுக்கும் மேலே தாண்டி எந்த படம் நல்லா ஓடி இருக்குது? என்ன சொல்கிறது, ஹிட்டு ஃப்ளாப்பு எங்களுக்கெலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை அண்ணனை எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். தவிர இது ஹிட்டு இது ஃப்ளாப்பு அப்படின்லாம் கிடையாது. அது மக்களோட கருத்தாக இருக்கலாம், ரசிகனோட கருத்தானா எங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அதுதான் எங்களோட விஷயமே. சேனல்லேருந்து அந்த மாதிரி வாய்ப்பு நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் எவ்வளோ இது சந்தோஷப்படுவீங்க? இல்லை, எந்த ரசிகனாக இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வி எந்த ரசிகனும் வேணாம்னு சொல்ல போகிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அந்த பாணியில் நானும் அதை ஆமான்னு தான் சொல்லி தான் வேறு வழி இல்லைல்ல. உங்களை அண்ணன் விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எந்த அளவில் பிடிக்கும்? யாராக இருந்தாலும் அண்ணன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொல்கிறது, எல்லா அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, அண்ணனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து யாராலையும் பதிலாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து லவ்வர்லாம் கிடையாது. நான் வந்து என் லவ் வந்து மொத்தமாக அவர்கிட்ட கொடுக்குறேன்னா இது பண்ணுறேன்னா அவர் ஒருத்தரை மட்டும்தான், தவிர வேறு யாரையும் கிடையாது. நாங்கள் வந்து உங்களுடைய பேஜ்லையோ இல்லை உங்கள் ட்விட்டர்லேயோ இல்லை உங்களுக்கு ட்விட்டரோ இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை நீங்கள் உருவாக்குற ஃபேன்ஸ் பேஜோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது அண்ணனுக்கு என்ன நீங்கள் வந்து நிறைய வாட்டி நீங்கள் வந்து அண்ணனை பற்றி புகழ்ந்து ஒரு கவிதை ஒன்று எழுதுறீங்க. அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து உங்கள் சார்பாக அண்ணனுக்காக என்ன கவிதை சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு மனசு வச்சுப்பீங்களா, இது சொன்னால் அண்ணனுக்கு ஹிட் ஆகும், இதை நான் ரொம்ப கனவோடு நான் இந்த கனவு வச்சு யாருக்கும் சொல்லாமல் வச்சுருக்கேன், எங்கள் சேனலில் சொன்னீங்கன்னா நாங்கள் ரீச் பண்ணோம், உங்களுக்கும் ரீச் ஆகும். அந்த கவிதை அண்ணனை பற்றி கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை அண்ணனை பற்றி. கவிதைலாம் என்ன சொல்கிறது, அவரை பற்றி அப்படி சொல்லும்போது எனக்கு எந்த கவிதையும் வராது. அண்ணன்ற வார்த்தை மட்டும்தான், அவ்வளோதான். அதுவே ஒரு என்ன சொல்கிறது, அது அவர் வந்து அதுவும் பெரிய வார்த்தைன்றீங்க. ஆமாம், என்ன சொல்லி இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு சொல்லி அவரை இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து வார்த்தையெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு நான் தயங்கத்துலேயே தெரியும். என்னால் என் வாயில் எதுவும் வரல அண்ணனை பற்றி டக்குன்னு. அண்ணனை பற்றி உங்களை நான் திடீர்னு ஒரு கேள்வி இல்லை திடீர்னு ஒரு பேட்டி ஏதோ சேனல்லேருந்து வந்து நடக்கிறதுனால அவங்க நீங்கள் இவ்வளோ தயங்கி பேசுகிறீங்கன்னு எனக்கு இதில் பார்த்தாலே தெரியுது.